ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனலில் நிறைய வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் என்ன பார்க்கலனா இங்கே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலையும் நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்து கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்பாங்க, நம்ம சேனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வீடியோவில் போகலாம். முதலாவதாக பார்க்க போகிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரிக். நார்மலாக நம்ம ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து காட்டிடும் இவங்க இந்த டைமுக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்ததே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அதற்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங் ஆப்ஷன் போயிருங்க. செட்டிங் ஆப்ஷனில் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷனில் ரீட் ரெசிப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கனாலும் நீங்கள் பார்த்தது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இரண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நம்ம யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அவங்க நம்பரை நம்மளோட கான்டாக்டில் சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ண முடியும். இருந்தாலும் எனக்கு நம்பரே சேவ் பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாரோ ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து WA.ME அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு 91 அப்படின்னு போடுங்க. அதன் பிறகு நீங்கள் எந்த நம்பருக்கு கான்டாக்டே சேவ் பண்ணாமல் மெசேஜ் அனுப்பணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அப்படியே சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு சேட் பண்ணுறதுக்கான சேட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் கான்டாக்டே சேவ் பண்ணாமல் அந்த நம்பருக்கு ஈஸியாக மெசேஜ் பண்ணிக்கலாம். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எமோஜிஸ்லேயே டெக்ஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலிமா நம்மளுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது தோணும் இதெல்லாம் எப்படிடா கிரியேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் டு எமோஜி அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கங்க. அதற்கு கீழேயே அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன எமோஜியில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதை ரெண்டையும் பண்ணிவிட்டு கீழே கன்வெர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஜியில் உங்களுக்கு கிரியேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து காப்பி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் விஷ் பண்ண மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்காவதாக பார்க்க போகிற ட்ரிக்கும் இந்த அப்ளிகேஷனில் தான் இருக்குது. நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் பிளாங்காக மெசேஜ் அனுப்பவே முடியாது. ஒரு லெட்டராவது டைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மெசேஜ் அனுப்ப முடியும். பிளாங்கான மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து பிளாங்க் மெசேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த 5 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே காப்பி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு பிளாங்க் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. இந்த மாதிரி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, என்னடா அமைச்சிருக்க அப்படின்ட்டு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. இந்த ட்ரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஐந்தாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஆனால் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாமலேயே அந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. உங்கள் மொபைலில் இந்த மாதிரி கூகுள் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். அதில் வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் 2 அப்படின்ற இடத்துல நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்களோட கான்டாக்டை செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் கீழே வந்து என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சென்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மூலிமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமையே கூகுளில் இருந்து அந்த மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஈஸியாக அனுப்பலாம். இந்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் முன்னாடியே தெரியும், எந்த ட்ரிக் தெரியாது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.